மார்கழி மாதத்தின் அதிகாலை குளிரில் இறைவனின் நாமத்தைச் சொல்லி பக்தியின் கதகதப்பில் திளைத்திருக்கிறீர்களா? அந்த தெய்வீக அனுபவத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் 2 மாணிக்கங்கள்தான் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும். கூடவே முருகப்பெருமானின் தத்துவமான ஸ்கந்தத்தையும் இணைத்து இதன் ஆழத்தை புரிந்து கொள்வோம் வாருங்கள். திருவெம்பாவை. இது பெண்கள் அதிகாலையில் எழுந்து ஒருவரையொருவர் துயில் எழுப்பி நீராடி சிவபெருமானை பாவை நோன்பிருந்து வழிபடுவதாக அமைந்துள்ளது. ஆனால் இதன் உள்ளர்த்தம் மிக ஆழமானது. இது ஆன்மாக்கள் உலக மாயை என்ற உறக்கத்திலிருந்து விழித்துக்கொண்டு மற்ற ஆன்மாக்களையும் எழுப்பி ஞானம் என்னும் குளிர்ந்த நீரில் மூழ்கி பரம்பொருளான சிவனை அடைய வேண்டும் என்பதை குறிக்கிறது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் ஒவ்வொரு பாடலும் ஜீவாத்மாவின் பயணத்தையே காட்டுகிறது. திருப்பள்ளி எழுச்சி. இது உறங்கிக் கொண்டிருக்கும் இறைவனை பெருமானே நீ எழுந்தருள வேண்டும் என்று பக்தி பரவசத்துடன் எழுப்பும் பாடல்களின் தொகுப்பு. இறைவன் உறங்குவதில்லை, அவன் என்றும் விழித்திருப்பவன், பின் எதற்காக அவனை எழுப்ப வேண்டும்? இது நம்முள்ளே உறங்கிக் கிடக்கும் ஆன்ம சக்தியை, குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கான ஒரு குறியீடு. இறைவனை எழுப்புவதாக பாடுவதன் மூலம் நம் அகத்தில் உறையும் இறை சக்தியை நாம் தட்டி எழுப்புகிறோம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினர் என்று பாடும்போது நம்முள்ளேயே ஒரு ஞான உதயம் நிகழ்கிறது. ஸ்கந்த தத்துவம். இப்போது இதை எப்படி ஸ்கந்தத்தோடு இணைப்பது? ஸ்கந்தம் என்ற சொல்லுக்கு வெளிப்படுதல் அல்லது துள்ளி குதித்தல் என்று பொருள். முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்டவர். அதுபோல திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாராயணத்தின் மூலம் நம்முடைய அறியாமை விலகி உள்ளிருந்து ஞானம் வெளிப்படும். அந்த ஞானமே ஸ்கந்தன். உறங்கும் ஆன்மாவை தட்டி எழுப்பி திருப்பள்ளி எழுச்சி, அறியாமை எனும் அழுக்கை போக்கி ஞான நீரில் மூழ்கி திருவெம்பாவை, முடிவில் பரம்பொருளை அடையும் போது வெளிப்படும் அந்த பேரானந்த பெருக்கே ஸ்கந்த அனுபவம். ஆக இந்த மார்கழி நோன்பு என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது நம்மை நாமே அறியும் ஒரு உன்னதமான ஆன்ம பயிற்சி. மாணிக்க வாசகரின் வரிகளை பின்பற்றி நம்முள்ளே உறையும் இறைவனை துயில் எழுப்பி ஞானத்தின் உச்சத்தை அடைவோம். உங்கள் ஆன்மீக அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.